சொல்லு சௌமியா. எங்க இருக்க? நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். உன் கூட யார் இருக்காங்க? என் கூட யார் இருப்பாங்க? தனியா தான் போயிட்டு இருக்கேன். சொல்லு சௌமியா. ஒண்ணும் இல்ல. மாமா மாமா போலாமா? ஏறு. மாமா மாமா கொஞ்சம் இங்க வண்டி நிறுத்துங்களேன். இங்க நிறுத்துங்க. இங்க என்ன? பேனா ஒண்ணு வாங்கணும் மாமா. எனக்கு ஆபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு சித்ரா. ஓ சாரி மாமா. அப்போ நீங்க வேணா போங்க. இங்க இருந்து காலேஜ் பக்கத்துல தான், நானே போய்க்கிறேன். தேங்க்ஸ் மாமா. ஓகே மாமா, பாய். சௌமியா. சொல்லு சௌமியா. எங்க இருக்க? நான் தான் ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னேன்ல. எங்க இருக்கேன்னு சொல்லு. ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் இப்போ உடனே உன்னை பார்க்கணும். எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு சௌமியா. நீ ஆபீஸ்க்கே போலனா கூட பரவாயில்ல. நான் இப்போ உடனே உன்னை பார்க்கணும். வா. ஓகே வரேன். சரி நீ எங்க இருக்க? என்னாச்சு சௌமியா? நான் ஆபீஸ்க்கு போகணும்ன்ற எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லிருக்க. ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்ன ஆச்சு சொல்லு. நீ என்ன ஏமாத்திடுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஏமாத்துனா? என்ன உளற? நான் எப்ப உன்னை ஏமாத்துனேன்? நடிக்காத கதிர். நான் கால் பண்ணப்ப உன் கூட யாருமே இல்லன்னு தானே சொன்னேன். ஆமா. அப்ப பைக்ல உன் பின்னாடி ஒருத்தி உட்காந்துட்டு வந்தால, அவ யாரு? ஏய் லூசு, முதல்ல கண்ணத்தோட. என் பின்னாடி ஒருத்தி உட்காந்து வந்தாலே ஏமாத்திட்டேன்னு அர்த்தமா? என்ன இது? அவ நார்மலால உட்காந்துட்டு வரல, உன்னை கட்டி பிடிச்சிட்டு தான் உட்காந்துட்டு வந்தா. அதை என் கண்ணால நான் பார்த்தேன். ஐயோ சௌமியா, பைக்ல பேலன்ஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அதனால கட்டி பிடிச்சிட்டு வருவாளா? இந்த கதையெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? முதல்ல அவ யாரு அத சொல்லு. என் மாமா பொண்ணு. அவ ஏன் உன் வீட்டுக்கு வந்திருக்கா? அம்மா, அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு கதிர். நீ சும்மா நடிச்சு சமாளிக்காத. அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தானே அவளை உன் வீட்ல வந்து தங்க வச்சிருக்காங்க. அப்படி ஒண்ணு நடந்துச்சு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். போய் சாகு போ. போடி. உன்னை தவிர நான் யாரு கூட வாழ முடியாது. ஆனா நீ என் மேல இப்படி நம்பிக்கை இல்லாம சந்தேகப்பட்டுட்டே இருந்தேனா உன் கூடவே என்னால நிம்மதியா வாழ முடியாது. அதுக்கு பெட்டர் சாய்ஸ் நீ செத்து போயிடு. நானும் செத்து போயிடுறேன். பிரச்சனை இல்லாம போயிடும். போ. சாரி கதிர். இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். நேத்து உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க அம்மா என்னென்னமோ சொல்லி என்ன பயமுறுத்திட்டாங்க தெரியுமா? அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஆமா, நீங்க முதல்ல யாரு அத சொல்லுங்க. கதிர கட்டிக்க போறவன். இவ்வளவுதான் கதிர் கட்டிக்க போறான். கதிர் இதுக்கு ஒத்துக்கல தானே?
இப்ப பாத்துருக்கிற என் அண்ணன் பொண்ணு தங்க சிலை மாதிரி இருக்கா. அப்புறம் ஏன் அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போறான்? பார்த்ததும் சரின்னு சொல்லிட்டான். உன்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு அவன் தயங்கிட்டு இருக்கான். அவங்க அந்த பிளான்ல தான் எங்க வீட்ல தங்க வச்சிருக்காங்க. ஆனா நான் ஓகே சொல்லிட்டு தான் எங்க அம்மா சொன்னாங்கல்ல, அது சுத்த பொய். அப்பயே நீ அவ கூட பைக்ல போற? அதுவும் அவ உன்னை கட்டி பிடிச்சிட்டு போறத பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? காலேஜ்ல டிராப் பண்ண சொன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாத சிச்சுவேஷன். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ டேஞ்சரா தான் தெரியுது. இங்க பாரு சௌமியா, இதுக்கெல்லாம் நீ பயப்பட வேணாம். என்ன நம்பு. என்ன மீறி என்ன நடந்துரும்? என்ன யோசிக்கிற? நாளைக்கு காலையில 11 கோவிலுக்கு வந்துரு. ஏன்? என்ன ஏதுன்னுலாம் கேட்காத. உன்னை பாக்குறதுக்கு தான் வர சொல்றேன். வா. வரட்டுமா? ம். ம். என் மருமக ஏதாவது பண்ணா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தப்பாதான் தெரியும். ஆனா ஃபினிஷிங் பெஸ்டா இருக்கும். அப்படி நான் என்ன அத்தை பண்ணிட்டேன்? நீங்க இப்படி பாராட்டுற அளவுக்குலாம் நான் ஒண்ணுமே பண்ணல. என்னடி நீ இப்படி சொல்லிட்ட? உன் மாமனாரும் உன் புருஷனும் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிய நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வந்திருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஓவர் நைட்ல உலகத்துக்கே நம்ம கம்பெனிய பத்தி தெரியற மாதிரி இப்ப மீடியால வந்து பேட்டி எடுத்துட்டு போயிருக்காங்கல்ல. இதெல்லாம் சாதாரண விஷயமா? எல்லாம் உன்னால தானே. சரி சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. நான் உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். இந்த வரேன். நல்லது செஞ்சதுனால என்ன நன்மை நடந்துருச்சுன்னு கேட்டல்ல, நம்ம செய்யற நல்லது கண்டிப்பா ஒரு நாள் நம்மள தலை நிமிர வைக்கும். கெட்டதுக்கான பலன் உடனே தெரிஞ்சிடும் பேபி. ஆனா நல்லதுக்கான பலன் தெரிய கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா அதுக்காக பலனை எதிர்பார்த்தே செய்யக்கூடாது. பக்கத்துல வந்து நில்லு. வா. ஒரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லார் கண்ணும் உங்களை விட்டு போகணும். துப்புங்க, துப்புங்க. உடைச்சிட்டு வரேன். இந்த குப்பத்தை எதை காரணமா வச்சு வீட்டை விட்டு துரத்தலான்னு நினைச்சோமோ அந்த விஷயத்தை வச்சு இவ இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போராளி சித்தப்பா. இவளை இப்படியே விட்டா நம்மள வீட்டை விட்டு அமிச்சிருவா. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும்.
கதிர் இன்னும் வரலையா? இல்ல. நல்லா யோசிச்சியாடி, நீ பண்றதெல்லாம் கரெக்டா? ரொம்ப நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீ முடிவெடுத்த சரி, கதிர் எதுக்கு ஒத்துக்கணுமே? ஒத்துக்க வைப்பேன். எப்படி? திடீர்னு வர சொல்லிட்டு கல்யாணம்னு சொன்னா அவர் எப்படி ஒத்துப்பாருன்னு நினைக்கிற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. இந்த புடி, தாலி கட்டுறத நல்லா போட்டோ எடுத்துரு, மிஸ் பண்ணிடாத. ஏய், கதிர் வந்துட்டாரு. செம்ம ஷாக்காக போறாரு. ஏய், என்ன திடீர்னு பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்க? செம்மையா இருக்கு உனக்கு. பார்த்த உடனே இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். ஆ? கொஞ்சம் அது கூட இந்தா, போய் வேஷ்டி சட்டை மாத்திட்டு வா. என்ன சௌமியா சொல்ற? நமக்கு இன்னைக்கு கல்யாணம் கதிர். என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்ப திடீர்னு இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணோம்? எனக்கு பயமா இருக்கு கதிர். என்ன பயம் இப்ப உனக்கு? ஆண்டி அன்னைக்கு உன் மாமா பொண்ணை பத்தி பேசினது, உன் மாமா பொண்ணோட இன்னைக்கு உன்னை பார்த்தது, இது எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நாம கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு சேஃப்னு தோணுது. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத சௌமியா. ஏற்கனவே சத்யாக்கா கிட்ட நம்ம லவ் பண்ற விஷயத்த மறைச்சிட்டு இருக்கோமேன்னு குற்ற உணர்ச்சியில நான் இருக்கேன். இதுல இப்ப யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு போனா அது சத்யாக்காவுக்கும் தான் பிரச்சனை. அவங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? இப்பெல்லாம் நான் யார பத்தியும் யோசிக்கிறதே இல்ல கதிர். எனக்கும் உனக்கும் இப்பவே கல்யாணம் நடக்கணும். ஐயோ, நான் தான் காலையில அவ்வளவு சொன்னேனே சௌமியா. அப்படி உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கதிர். ஆனா ஆண்டி மேலயும் உன் மாமா பொண்ணு மேலயும் எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன் இல்ல? சௌமியா, நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சேன். அதனாலதான் சித்ராவையும் கூட்டிட்டு வந்தேன். சித்ரா, நீயே பேசு. சரி மாமா, உங்க பயம் நியாயமானதுதான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு என் மாமாவை பிடிக்கும். நான் இப்போ சென்னைக்கு படிக்க வந்ததே என் மாமாவை பார்க்கலாம், என் மாமா கூட இருக்கலாம்னு தான். அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எப்போ என் மாமா மனசுல நான் இல்ல நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சோ,
அப்பவே என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். என் மாமா வீட்ல நான் இருக்கிறது தான் உங்க பிரச்சனைன்னா நான் எங்கேயாவது ஹாஸ்டல்ல போய் இருந்துக்கிறேன், இல்ல திரும்ப ஊருக்கே கூட போய்க்கிறேன். ஆனா நீங்க என் மாமாவை சந்தேகப்படாதீங்க. அவரு உங்க மேல உயிரே வச்சிருக்காரு. உங்களை தவிர வேற எந்த பொண்ணையும் மாமா மனசால கூட நினைக்க மாட்டாரு. நீங்க அவரை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க பணக்காரங்க, சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம், அதுக்காக சொன்னேன். ஆனா நீங்க அப்படி போயிட மாட்டீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா போட்டிக்கு ஒரு ஆள் வந்துட்டான்னு தெரிஞ்சதும் உடனே தாலிய கட்டுன்னு வந்து நின்னீங்கல்ல, அதிலே தெரியுது நீங்க என்னைக்கும் மாமாவை விட்டு போக மாட்டீங்கன்னு. சீக்கிரம் எல்லார் சம்மதத்தோட உங்க கல்யாணம் நடக்க என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். போதுமா? நம்பிக்கை வந்துருச்சா? எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சௌமியா. மாமா, டேய், சத்யாவும் வரேன்னு சொன்னா, அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. மா அவங்களா வரேன்னு சொல்லலாமா, நீ கம்பல் பண்றதுனால வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இதோ பாரு, நம்பிக்கை இல்லாதெல்லாம் கோயில் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, புரியுதா? வா.